எல்லாருக்கும் வணக்கம். தமிழக வெற்றிக் கழகம் நேத்து விஜய் கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து கொடி நேத்து தான் வெளியிட்டிருக்காரு. அந்த கொடிய பத்தி இன்னும் அவர் சொல்லவே இல்ல. அதுக்குள்ள நெறைய பிரச்சனைகள் வந்துருச்சுன்னு சொல்ட்டாங்க. இது இப்போ நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்ல வரல. விருப்பம் இருந்தா கேளுங்க. ஒரு அரசியல் அரசியல் ஆரம்பிக்கிற காலத்துல விஜயகாந்தும் பார்த்தீங்கன்னா, இப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா இது பண்ணி அவர ஒரு 10 வருஷத்துல ஆளே சாட்சி படுக்க வச்சு பேச விடாம பண்ணிட்டாங்க. அவர பத்தி எப்படி ஒரு மீடியாலயும், யூடியூப்லயும் ஒரு 24 ஹவர்ஸ் கூட ஆகல. ஒரு மனுஷன பத்தி எவ்வளோ ஒரு விஷயத்த இப்ப நான் எல்லாமே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஒரு வீடியோவா எடிட் பண்ணி போட்டிருக்கேன். நீங்களே பாருங்களேன், ஒரு மனுஷன இவ்வளோ நாளா ஒரு மாசா வச்சிருந்த ஒரு விஜய ஃபிலிம்ல ஒரு சினிமால எவ்வளோ ஒரு இதா வச்சிருந்தாங்க. அத பத்தி அவர பத்தி ஒரு எந்த ஃபேமிலி விஷயமோ, அவர பத்தி ஒரு இண்டிவிஜுவலா எந்த விஷயமும் வெளிய வராத விஷயத்த, எப்படி அவர கிரியேட் பண்ணி எப்படி ஒரு 24 ஹவர்ஸ்க்குள்ள ஒரு 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 டிமோட்டிவேஷன் இமேஜா ரெடி பண்ணி, எப்படி போட்டு இவங்கலாம் யாரு? எதனால இப்படி போடுறாங்கன்னு தெரியல. அரசியல் ஆரம்பிச்சிருக்காரு அவ்வளோதான். ஜெயிக்கிறாங்க, தோக்குறாங்கிறது அடுத்த பட்சம். ஆனா, விஜய பத்தி ஒரு 24 ஹவர்ஸ்ல இது பொய்யா தான் இருக்கும். இல்ல உண்மையா கூட இருக்கட்டும். ஆனா, எப்படி ஒரு விஷயத்த கொண்டு ஒரு வீடியோலாம் ரெடி பண்ணி, அவர் தோத்துருவாரு. அவரு அவங்க அம்மாவ மதிக்கல, அவங்க அப்பாவ மதிக்கல. அந்த கொடியில இருக்க யானைய இப்படி அந்த கொடியில இருக்க பிரச்சனை, அவர் ஜெயிக்க மாட்டாரு. எப்படி பாருங்களேன்! 1 மணி நேரத்தில ஜோசியக்காரர் கூட அவருக்கு சொல்லிட்டாராம் அவரு. அ அந்த ஒரு நட்சத்திரத்தில கொடியில இருக்க 28 நட்சத்திரத்த குறியீடு யானை எழுந்த சிக்கல். விஜய் கொடிக்கே அவ்வளவு மெனக்கெடல். அழுவுறாங்க, சிரிக்கிறாங்க. இத பாருங்க 600 கோடிக்கு பட்டை நாமாமா. அடுத்தது அதுக்கு படத்துக்கு போயிட்டாங்க. அத ஒரு நடிகை கூட ஒரு இது இருக்கு சொல்லி ஒரு இது. விஜய்க்கு என்ன அரசியல் தெரியும்? மாநாடு கூட இடம் கிடைக்கல. எவ்வளோ விஷயம் பாருங்களேன்! எப்பா இதெல்லாம் ஒரு இந்த விஷயத்த பார்க்கும்போது நம்ம சைக்கோ ஆயிரும் போல இருக்கு. பார்க்குறவங்க சைக்கோ ஆயிரும் போல இருக்கு. இது எல்லாமே ஒரு பொறுமையா நீங்க வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, இந்த டைட்டில்லாம் பாருங்களேன். எப்படி இருக்கு பாருங்க. காலைல எழுந்தோனே அவருக்கு பிரச்சனை ஆயிடுச்சாம். இது ஆரம்ப காலத்துல முதல்ல பார்த்துட்டு இருக்கோம் யூடியூப்ல, நியூஸ்லலாம். இது எப்படி இத பார்த்தாலே என்ன சொல்றது? அந்த மாரி ஒரு தமிழ்நாட்ல இருக்கிறோம் நம்ம. ஒரு மனுஷன எப்படி சைக்கோ ஆயி, பேச விடாம, வந்து